மதுரையிலே கிரானைட் மலைகளுக்கு பக்கம் சென்று விட்டேன் என்பதற்காக நான் மாற்றப்பட்டேன். 16,000 கோடி இழப்பு அரசுக்கு. அங்கிருந்து கோஆப்டெக்ஸுக்கு மேலாண் இயக்குநராக நான் மாற்றப்பட்டேன் 2012. எனவே மிக கடினமானது. உண்மையான நேர்மையை போல இருக்கிறது ரொம்ப எளிது. நேர்மையாகவே இருப்பது என்பது ரொம்ப கடினமானது. இந்த டிரான்ஸ்பர் என்பதை அது கடினமான ஒன்றுதான். ஒவ்வொரு இடத்திற்கும் மாறி மாறி செல்ல வேண்டும். பிள்ளைகளுடைய படிப்பு பாதிக்கும். நம்முடைய மனநிலையும் கூட ஒரு இடத்துல ஒரு முழுமையாக வேலை செஞ்சு ஒன்றை செய்ய முடியவில்லை என்கின்ற அந்த உளவியல் அந்த பாதிப்பும் உண்டு. அதை நான் சாதாரணமாக கருதுவதில்லை. அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அரசியல், பொருளாதாரம், சமூகவியல் எல்லாத்தையும் நான் யோசிப்பேன். எனவே நேர்மையாக நின்றதற்கான பரிசாகத்தான் அதை நான் பார்த்து கொள்ளுவேன். அதற்கு பின்புலமாக அந்த ஊழல் சாம்ராஜ்யத்தினுடைய வீச்சை என்னால் உணர முடிந்தது. அப்பொழுது மாற்றப்பட்ட பிறகு நான் என்னுடைய குடும்பத்தை மதுரையிலேயே விட்டு வர வேண்டிய ஒரு சூழல். அந்த காலகட்டத்தில் என்னுடைய மகனிடத்திலே அலைபேசியிலே நான் பேசி, ஒழுங்காக படி பார், உன்னுடைய படிப்புக்காக நான் அங்கே உன்னை விட்டு வந்திருக்கிறேன். உன்னுடைய படிப்புக்காக நான் இங்கே இருந்து நான் பார் உடல்நிலை சரியில்லாமல் சிரமப்படுகிறேனே என்று நான் சொன்ன பொழுது என் பிள்ளை திலீபன் சொன்னான், அப்பா எனக்காக நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களா, இல்லை உங்கள் கொள்கைக்காக நாங்கள் கஷ்டப்படுகிறோமா என்று அந்த பிள்ளை கேட்டான். எனவே அதை நகைச்சுவையாகத்தான் என் பிள்ளை கேட்டான். ஆனாலும் என்னுடைய 2 பிள்ளைகளும் என்னுடைய துணைவியாரும் என்னுடைய நேர்மை, இந்த அறத்தவத்திற்கு, என் மக்களுக்காக, என் மண்ணுக்காக நான் இருந்த இந்த நேர்மை அறத்தவத்திற்கு அவர்கள் துணையாக இருந்தார்கள் என்றுதான் நான் சொல்ல முடியும். அவர்களுடைய குறிப்பாக என்னுடைய துணைவியார் விமலா, நான் எப்படி சிந்திக்கிறேனோ மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக நான் எப்படி சிந்திக்கிறேனோ அதே அந்த அலைவீச்சிலே அவரும் சிந்திப்பார். அதனால் எனக்கு இந்த அடிக்கடி வந்த மாறுதல்களினால் நான் சற்று சிரமப்பட்டாலும் அந்த சிரமத்தை எதிர்கொள்வது லாபகமாக இருந்தது என்று சொல்ல விரும்புகிறேன். இதில் நான் இன்னொன்று விஷயம் கேட்கணும். இப்போ இந்த மாதிரியான பணி மாறுதல்கள் ஏற்பட்டு இது கோஆப்டெக்ஸில் மேலாண் இயக்குனர் இந்த மாதிரியான விஷயங்கள் போகிறது முடியும். சில பதவிகள் அது ஒரு நீங்கள் முன்னாலே சயின்ஸில் சொன்ன மாதிரி ஒரு டம்மியான போஸ்ட் மாதிரியான ஒரு போஸ்ட்டாக அமைஞ்சிருது. அப்போது அதுக்கு உண்மையிலே ஒரு ஐஏஎஸ் கேடர் தேவையா அப்படிங்கிற ஒரு இயல்பான கேள்வி வருது. அல்லது எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்கள இங்கே போடாமல் இருக்குன்னா இதுக்கு ஏதாவது ஒரு சீர்திருத்தம் வேணும் அப்படின்னு தோணுது. இல்லை எது சரி? இல்லைப்பா, நீங்கள் இப்போ இந்த மாதிரியான அலுவலகத்தை வைத்திருப்பதே சில ஐஏஎஸ் அதிகாரிகளுக்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரிகளுக்காகத்தான் சயின்ஸ் சிட்டி போன்ற அலுவலகத்தை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அது தேவையில்லை என்று நானே எழுதியிருக்கிறேன். இந்த சயின்ஸ் சிட்டி எல்லாம் பிற அந்த அறிவியல் நிறுவனங்களோடு, அமைப்புகளோடு இணைத்து விடுங்கள் என்று நானே எழுதியிருக்கிறேன். ஏனென்றால் நிச்சயமாக ஒரு ஐஏஎஸ் அலுவலருக்கு அவருடைய அறிவு, ஆற்றல், அனுபவத்திற்கான அங்கே பணி இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் அரசியல்வாதிகள் இதெல்லாம் வைத்து இருக்கிறார்கள் என்றால் எமை போன்ற நேர்மையாளர்களை அங்கே வைத்து மட்டுக்குள் வைத்து விடலாம் என்பதற்காகத்தான் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இது மக்களினுடைய வரிப்பணத்தை அவர்கள் வீணடிக்கிறார்கள், என் வரிப்பணம் உட்பட வீணடிக்கிறார்கள் என்றுதான் கருதுகிறேன். இந்த சயின்ஸ் சிட்டி எங்கே இருக்கிறது என்று கூட என்னை மாறுதல் செய்வதற்கு முன்னால் வரை எனக்கே தெரியாது.